தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஆணவ படுகொலையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வடமாநிலத்திற்கு காட்டிலும் தமிழகத்தில் தற்போது அதிகமாக ஆணவ படுகொலையானது நடக்கிறது. ஆணவ படுகொலைக்கு வெறும் சாதி மற்றும் காரணமாக இல்லை, சாதியும் ஒரு காரணம், மதம் ஒரு காரணம், பாலினம் ஒரு காரணம், பிறப்பிடம் ஒரு காரணம், இனம் ஒரு காரணம், நாட்டினம் ஒரு காரணம். இவை அனைத்தும் இந்த ஆணவ படுகொலையில் காரணமாக இருக்கிறது. காதல் செய்தார் என்பதற்காக ஒரு ஆணோ பெண்ணோ வீட்டாராலோ சொந்தக்காரராலோ சாதிய சங்க அமைப்பாலோ படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது என்னவென்றால், சாதிய மதவாத கும்பல்கள் இந்த சமூகத்திற்கிடையே சாதிய உணர்வை ஊட்டியும் மத உணர்வை ஊட்டியும் இதன் மூலமாக இந்த ஆணவ படுகொலையானது நடைபெறுகிறது. இந்த ஆணவ படுகொலையை தடுத்திடுவதற்கு தமிழக அரசிடம் முற்போக்கு அமைப்புகள் தொடர்ச்சியாக போராட்டங்களை வைத்தும் சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றியும் ஒரு புதிய ஆணவ கொலைக்கென தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கே.என். பாஷா அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையமானது அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தின் பரிந்துரைகள் இன்னும் வந்து அடையவில்லை. உடனடியாக அந்த ஆணையத்தின் பரிந்துரைகளை தமிழக அரசிடம் ஒப்படைத்து ஆணவ கொலைக்கென்று தனிச்சட்டம், சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம்.